வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 3 இன்னைக்கு ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது. என்னென்னா, அமெரிக்கா மேட் கவ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசீஸால், அந்த மாடுகளுக்கு வரக்கூடிய டிசீஸால் பாதிக்கப்பட்டுச்சு அவங்களுடைய வர்த்தகமே. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1989 இந்த மரபணுக்கள்லாம் மாற்றி இவங்க ரெடி பண்ணுற இந்த மாட்டுங்களில் வரக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. அதை சாப்பிட்ற மக்களுக்கும் இந்த பிரச்சனை உருவாக்கிதுன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடை பண்ணுறதுக்கான விஷயங்கள் போக அது உச்சகட்டமாக 2003 பெரிய லெவலில் பிரச்சனையாக உருவாக்கி ஜப்பான் மாதிரியான பெரிய நாடுகள், ஏன்னா இவங்களுடைய பெரிய லெவலில் ஏற்றுமதின்றது அந்த நாடுகள்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2003 இதுக்கப்புறம் உங்கள் நாட்டிலேருந்து எங்களுக்கு மாட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தடையும் போட்டாங்க. இதனால அவங்க நாட்டில் 40% அமெரிக்காவிலேருந்து தான் இந்த மாட்டு இறைச்சின்றது இருந்தது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா 0% ஆச்சு. அமெரிக்கா பயங்கரமான ஒரு அடி வாங்குச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடாலேருந்து வந்த மாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்ல, அதனால் கனடாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏற்றுமதியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துன்னு இருந்த ஆனி ஸ்டீவர்ட் அப்படின்ற ஒரு ஆத்தர் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகளாக இருப்பாங்களா, அவங்க வீட்லேயே வளர்ப்பாங்களே, இந்த பாருங்க, இந்த வீட்டில் வளர்க்குற மாடுங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க மொத்தமாக வச்சிருக்கிறாங்களா, அங்கே தான் இந்த பிரச்சனை இருக்குது, இங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இறங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுட் டே அப்படின்ற ஒரு கான்செப்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக பண்ண அந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து போக ஒரு கட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2004 அப்புறம் அவங்க மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டாக அமெரிக்காவும் கனடாவும் ஒரு மனு போட்டு, இந்த பாருங்க, இங்கே இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த மேட் கவ் டிசீஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் தூக்கிட்டோம், மரபணுக்களை மறுபடியும் சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய வர்த்தகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 அது நார்மல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்தால் இவங்க இந்த ஃபுட் டே அப்படின்ற ஒரு கான்செப்டை பண்ணிகிட்டு இருக்கு. அது எல்லாம் பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகும். வருஷம் பயங்கர இன்க்ரீஸ் ஆகி போகும். மக்களுடைய எண்ணிக்கை வரது இதெல்லாம் பார்க்க அதை ஃபுட் டேவாகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாளாகவும் மாற்றி இன்னைக்கு ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 3. நெக்ஸ்ட் நேஷனல் விஎஃப்ஆர் டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தமும் பிரச்சனையும் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறீங்க, அங்கே போய் வேலை செய்கிறது இடத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இதே பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய மன உளைச்சல் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக போக 2019 கணக்குப்படி உச்சகட்டமாக 234 பேர் அவங்க நாட்டில் போலீஸ் சூசைட் பண்ணியிருக்கிறாங்களாம். 2022 கணக்குப்படி 184 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ கண்டிப்பாக அந்த போலீஸ்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறக்கட்டளையை சார்ந்த நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் விஎஃப்ஆர் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கனுடைய அந்த போலீஸை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுடைய அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் 3. நெக்ஸ்ட் பிரேசிலில் இன்னைக்கு கபோரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கபோரிஸ்டா அப்படின்றது ஒரு தற்காப்பு கலை. ஆனால் இது ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஏன்னா இதில் மியூசிக்கும் இருக்கும், டான்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் தற்காப்பும் இருக்கும். எல்லாமே சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். இதுக்கு பின்னாடி சூப்பரான ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசிலில் ஆப்பிரிக்க அடிமைகளை கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக. அப்படி கொண்டு வரப்பட்டவங்களால் உருவாக்கப்பட்டது தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஒரு சடங்கு, அங்கோலா சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை சடங்கு மாதிரி ஒரு டான்ஸு, மியூசிக் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுக்காமல் விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கரும்பு தோட்டத்தில் தப்பிச்சு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கேருந்து ரோந்து பணிகளில் போகிறவங்களாம் அவங்கள பார்த்துட்டு பிடிச்சின்னு வந்துடுவாங்கல்ல, அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு கலையவே அவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கலைன்றது காலப்போக்கில் 1888 அந்த அடிமைத்தனம்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன இருக்குன்னா, ஒரு சில பேர் மட்டும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணினே இருந்துருக்கிறாங்க. அதுக்கு 1920 தடை சட்டமும் போட்டாங்க. ஏன்னா அந்த ஆடு முருகம் செய்யக்கூடிய ஒன்று தான். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வளரின்ற ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருந்தது. இந்த பூமரங் மாதிரி இருக்கும், போயிட்டு ரிட்டனாக வர மாதிரி. அதை ஃபாரினர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளை அடிமையாகி வச்சிருந்தப்போ அவங்க பயந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது. அதனால தான் நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஆயுதங்களுக்கு தடையை போட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த தற்காப்பு கலைக்கும் இவங்க தடையை போட்டாங்க. பட் ஆனால் காலங்கள் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1940 இது சட்டப்பூர்வமாக்கி 1970 இதில் மாஸ்டர்ஸ்லாம் உருவாகி உலகம் முழுக்க இந்த கலைன்றது பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அப்படி இசை, டான்ஸு, தற்காப்பு கலைன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்த ஒரு புதுவிதமான வடிவமாக இருக்கிற இது ஒரு 3 மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலையை கொண்டாடணும் தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு
கபோரிஸ்டா டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 3. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை இன்றைக்கி நைஜர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நைஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடுன்றதுனால ஏகப்பட்ட பொல்யூஷனு, அவங்க நாட்டில் ஒரு சரியான உள்கட்டமைப்பு இல்லாமல் ஏகப்பட்ட வறுமையிலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்க. இவங்க வந்து 1960 ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து சுதந்திரம் பெற்றாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விவசாய பூமியாக இருந்திருக்கு. காலநிலை சூழ்நிலைலாம் அப்போ செட் ஆகிருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே பாலைவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறதான் மக்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. ஆப்பிரிக்காவினுடைய வர்த்தகம்ன்றது இந்த பகுதியில் இந்த பாலைவனமான சமயத்தில் நடந்துட்டு இருந்தது. இவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த அரேபியர்கள் அந்த இஸ்லாம்ன்ற ஒரு விஷயமே இவங்க நாட்டுக்குள்ளே வருது. அதை தொடர்ந்து ஐரோப்பியர்கள் வராங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஞ்சுக்காரங்க, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கிட்ட கடைசியாக மாட்டி ஃப்ரான்ஸ் தான் வந்து இவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிக்காக எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் இந்த மரத்தை நட்டு எப்படியாவது இந்த பாலைவனமாக இருக்க பூமியை வந்து ஒரு பசுமையாக மாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக அட் த சேம் டைம் மரத்தை நட்டு அவங்க நாட்டினுடைய வளத்தை பெருக்கிறதுக்கான ஒரு டேவாக வச்சுருக்கிறாங்க ஆகஸ்ட் 3. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈக்வட்டோரியல் கினியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஃப்ரான்சிஸ்கோ மசியால் நகுமா அப்படின்ற ஒரு பர்சன் சர்வாதிகாரியாக இருந்தவருடைய கதை தான். 1968 பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இவர் ஜனாதிபதி ஆகிறாரு. ஆனது உடனே மற்ற கட்சிகள்லாம் எதுக்காக இருக்குது, இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியணுமே சொல்லிட்டு ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வராரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அதையும் தடை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வாழ்நாளினுடைய ஜனாதிபதினா வாழ்நாள் முழுக்க நான் தான் ஜனாதிபதியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அறிவிச்சுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னா இதை வந்து தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெயின் அமெரிக்காலாம் வந்தால் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நட்புறவெல்லாம் இவர் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லை, எங்கள் நாட்டு நாளே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு இருந்தால் அவங்களுடைய மருமகன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சதி புரட்சியை பண்ணி இவர் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவர் தூக்குலையும் போட்டாங்க. அப்படி ஒரு பெரிய சர்வாதிகாரத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலையும் கிடச்சிது. மறுபடியும் அவங்க ஸ்பெயின் அமெரிக்காவெல்லாம் ஒரு நட்புறவுன்றது வரவும் ஆரம்பிச்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் வீழ்ந்த ஒரு நாளை தான் இன்றைக்கி வந்து ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈக்வட்டோரியல் கினியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 3. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி மரபணுக்கள்லாம் மாற்றி ஒரு விலங்கை உருவாக்கி அது தப்பிச்சிடக்கூடாதுன்னு கயிறையும் போட்டு கட்டி இணை சேர்த்தலுங்கிற இயற்கை நிகழ்வு நடந்தால் இது வெறி பிடிச்சிடும் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லி அதையும் தடை பண்ணி கட்டுப்பாடுகள்லாம் பண்ணி விட்டு அனிமலை வளர்க்குற நாங்கள் அனிமல் லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்கிறது? மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. நான் அவங்க பாட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.